தமிழகத்தில் ஒரு புதிய தகவல் இப்போ வெளியாகி இருக்குங்க. இந்த புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகவே நாம பார்க்கலாம். அதாவது மக்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு தகவலாகவே இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த அரசு பேருந்தினுடைய சேவை நிறுத்தம் அப்படின்ற ஒரு தகவல் ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அதாவது இலவச பயணமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவே ஒரு தகவலை நாம் தெரிந்திருப்போம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு பேருந்துகளிலுமே இலவச பயணம் என்று அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். அதாவது அமைச்சர் அவருடைய வாக்குறுதியாக இப்போ ஒரு விஷயத்தை தெரிவித்து இருக்கிறார். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களாகவே நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அதாவது எல்லா துறையிலுமே ஏதாவது ஒரு மாற்றம், புதிதாக ஒரு விஷயம் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அதாவது தமிழன் பார்த்திபன் அமைச்சர் அவர்கள் பேருந்துக்கான இலவச பயணம் தற்போது இலவசம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தற்போது செயல்பாட்டில் இருக்கும் விடியல் பயண திட்டத்தை மறுசீரமைத்து மீண்டும் வெற்றி பயணம் என்ற திட்டத்தின் மூலம் அனைத்து அரசு பேருந்துகளிலுமே பெண்களுக்கு இலவசமாக பயணிக்கும் வகையில் ஒரு திட்டத்தை வாக்குறுதியில் அறிவித்து இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நிலையில அது தொடர்பான ஒரு அப்டேட்டை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் இருக்குதா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் பயணிகளின் பொருளாதார சிரமத்தை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பெண்களின் பாதுகாப்பு, பொருளாதார சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்பு, கல்வி உள்ளிட்ட அடிப்படை வாய்ப்புகளுக்கான அணுகளை மேம்படுத்தும் விதமாக மாநில அரசுகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புத திட்டம் தான் இந்த இலவச பேருந்து பயண திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கின்றனர். தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றனர். ஸோ அந்த வகையில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயமானது அனைத்து மாநிலங்களிலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம சொல்லலாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தி வருகின்றனர். அதாவது இந்த திட்டமானது அடுத்தடுத்த மாநிலங்களில் இதுவரை செயல்பட்டு வருவதை ஒரு சிறந்த செய்தியாகவே நம்ம சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலுமே இந்த திட்டம் சில மாற்றங்களோடு செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டமானது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகவே இதுவரை இருந்திருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது விடியல் பயணம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர். பெண்கள் மத்தியில இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்றே நம்ம சொல்லலாம். ஆகஸ்ட் 14, 2023 வரை மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் என்ற பெயரில் செயல்பட்ட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2023 அன்று விடியல் பயணம் திட்டம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாவேகா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த இலவச பேருந்து திட்டத்திலேயே மாற்றம் செய்து வாக்குறுதி ஒன்றை அறிவித்து இருக்கிறார். அதாவது தற்போது உள்ள இலவச பேருந்து திட்டத்தின் கீழ் சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் மட்டுமே பயணம் செய்ய முடியும். ஆனால் தாவேகா அறிவுறுத்தபடி வெற்றி பயணம் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்தும் எந்த இடத்திற்கும் பெண்கள் அனைத்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணமின்றி பயனளிக்கலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை விஜய் அவர்கள் தெரிவித்து இருந்தாருங்க. ஸோ இவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இது இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வெற்றி பயண திட்டம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சி அமைத்து இருக்கிறது. இதையடுத்து தாவேக வாக்குறுதியில தெரிவித்தபடி விரைவில் அனைத்து பேருந்துகளிலுமே பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வெற்றி பயண திட்டம் எப்போதும் என்றும் இன்று காத்து கொண்டு இருந்தன. இந்த நிலையில பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை தற்போது ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே கொடுத்துள்ளார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்திருந்தார். அப்போது தாவேக வாக்குறுதி கொடுத்தபடி மாநிலம் முழுவதுமே அனைத்து பேருந்துகளிலுமே பெண்களுக்கான இலவச பயணம் திட்டம் எப்போது அமலுக்கு வரும், அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு அமைச்சர் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இலவச பேருந்து திட்டம் தொடர்பான பணிகள் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது என்றும் கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் என்று தெரிவித்து இருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய வாக்குறுதிப்படி கண்டிப்பா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா இல்லையா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எப்போ என்று வெயிட் பண்ணி காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பெண்களுக்கு சிறந்த உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு செயலாகவே நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த திட்டமானது எப்பொழுது நடைமுறைக்கு வரப்பொழுது, இதனால பெண்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி அனைத்து பேருந்துகளிலுமே கட்டணமில்லா சேவை செயல்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அனைத்து பெண்களுக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இது உதவியாகவே இருக்குங்க. இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சில மணி நேரத்திற்கு மட்டுமே இந்த இலவச பேருந்து திட்டமானது இருந்தது. விஜய் அவர்கள் அவர் சொல்லிய தேர்தல் வாக்குறுதிப்படி தற்போது அந்த திட்டமானது நடைமுறைக்கு வரப்போகிறதா இல்லையா என்ற கேள்வி மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். கூடிய சீக்கிரம் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முடிவாக ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிவிப்பார். கண்டிப்பா இதற்கான நீங்க எதிர்பார்த்த ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு விரைவில் வரும் அப்படிங்கிறத நிச்சயமா நாம எதிர்பார்க்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.